ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சவுண்டாக பேச சொல்கிறீங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் சவுண்டாக பேச. ப்ரிப்ரேஷன் எதுவுமே இல்லை, மைக் எதுவுமே இன்ட்ரெஸ்டடாக வாங்கலை. இந்த பிக் பாஸ் இது விசித்ரா மேம்க்கான எதிராக போகும்போது இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ மேக் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது அர்ச்சனாவுக்கு இந்த டைட்டில் வின் பண்ணுற தகுதி இருக்கா, அதுக்கான ப்ளே பிக் பாஸ் ஹவுஸில் பண்ணியிருக்காளா அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக போய் ஆரம்பிச்சிட்டு வரலாம். கார்டில் வந்தாருச்சுன்னா எல்லோரும் இப்போ சொல்கிறது போல் ஹோம்ஒர்க் பண்ணி போகிறது நல்லது தானே, பெட்டராக தானே போயிருக்கா உள்ள அப்படின்றாங்க. புரியலை. நேற்று ஷோவில் கமல் சார் சொன்னது போல் ஃபஸ்ட்டில் ஒன்றுமே தெரியாமல் வந்து இன்றைக்கு வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கவங்கள ஓகேவா, இல்லை எல்லாமே பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்து அவங்க பெஸ்ட்டை கொடுக்குறது வந்து பெட்டருன்னு நம்ம அவங்கள பாராட்டலாமா? யார் பெட்டர் அப்படின்னா, பெஸ்ட்டுன்னா ஃபஸ்ட்லேருந்தே இருந்தவங்க தான் பெஸ்ட்டு. அப்போ அர்ச்சனா வந்து என்ன பண்ணிட்டா உள்ள, இவ்வளோ அவளுக்கு சப்போர்ட்டர்ஸ், அவளை வந்து அவ்வளோ பாராட்டுறாங்களே, அவ்வளோ தூரத்துக்கு அவள் என்ன பண்ணா பேபி ஹவுஸில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வைல்ட் கார்டில் வந்தால் ஒர்க் அவளுக்கு வந்து பிபி ஹவுஸுக்குள்ளே இருக்கணும்னு பிக் ஹவுஸ்க்குள்ளே இருக்கணும்னு ஆசை அவளுக்கு. அதில் வந்து அவளை வந்து இது காட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதில் வந்து நான் எனக்கு அதில் தான் அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவளை ஸ்மால் ஹவுஸில் போட்டதுனால கொஞ்சம் மனக்கசப்புலேயே இருந்தாள். அழுதுட்டு எனக்கு அங்கே தான் போக பிடிக்கும், எனக்கு அங்கே தான் இருக்கணும், எனக்கு இங்கே மூச்சு முட்டின மாதிரி இருக்குது அப்படின்லாம் அப்படி ஒருக்கா சொல்லும்போது பூர்ணிமா கொண்டு போய் வெளியே காட்டிட்டு வந்தா. அப்போ அதுக்காகவும் பூர்ணிமா பிக் பாஸ்லேருந்து திட்டும் வாங்கினான். ஓகே, அந்த வீக் அப்படியே அழுதுட்டு போச்சு. அந்த வீக் ஃபுல்லாகவே விசித்ரா மேம்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, எதுவுமே எனக்கு ரொம்ப தெரியாது, எது செய்தாலும் எனக்கு வந்து இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு எதாவது பண்ணேன்னா கையில் சூடு வாங்கிப்பேன், பாத்திரம் கழுவுனேன்னா கையில் ஏதாவது காயப்பட்டுரும், நைஃப் வச்சு கத்தி வச்சு எதாவது ஒர்க் பண்ணால் எனக்கு கத்தி கையில் வெட்டிடும். இப்படியெல்லாம் ஒரு தாய் இல்லை அவங்க. இப்படியே ஒரு பொண்ணு சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அவளுடைய ஒர்க்கெல்லாம் அவங்களே எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வெஷல் வாஷிங் சொன்னாலும் அதை கம்ப்ளைண்ட் சொல்லுவா, டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்லணுன்னாலும் அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லி இஷ்யூ பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் ஓகே, அந்த வீக் அப்படி போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கு பிரதீப் இஷ்யூஸ் வந்த டைமில் விசித்ரா மேம் ஏன்னா விசித்ரா மேம் அங்கே இருந்தனால அவங்க கொஸ்டின் பண்ணாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு சண்டை போயிட்டே இருந்தது. அந்த சண்டையில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க விசித்ரா மேம். இவன் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டா அப்படிங்கிறது தெரில. வெளியே வந்து அவள் வந்து இந்த வாய் இது பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் அவள் பண்ண ஆக்ஷன்ஸ் இப்படி போ இப்படி பண்ண இந்த ஆக்ஷன்ஸை வந்து பெருசாக வெளியே காட்டிக்கிட்டாங்க. ஆனால் பாயிண்ட்ஸ் எதுவுமே அவளுடைய ஆக்ஷன்ஸை தான் காட்டிக்கிட்டாங்களே தவிர வெளியே வந்ததே தவிர அவள் ஏதாவது பாயிண்ட்ஸ் பேசினதாட்டு வெளியே வந்ததான்னு எனக்கு தெரில. நான் பார்க்கல இது வரைக்கும். பெஸ்ட்டான பாயிண்ட் எதுவும் கொடுத்தாளான்னு எனக்கு தெரில. அந்த ஆக்ஷன்ஸில் தான் அவளை வந்து ரொம்ப இது பண்ணி காட்டினாங்க. பெஸ்ட்டாக பேசின மாதிரி எதுவுமே இல்லை. பிரதீப்காக அவள் எதுவும் பேசல. அந்த உமன்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்க கூடாது, அதனால வெளியே என்ன விளைவு இருக்குங்கிறத மட்டும்தான் பேசினதாட்டு எனக்கு தோணுது. இதில் பார்க்க போனால் விசித்ரா மேம் நிறைய பேசியிருக்காங்க, அது வெளியே வரவே இல்லை. அது என்ன சொல்கிறது, சப்போர்ட்டர்ஸ் இல்லை, அதை இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க ஆள் இல்லைன்னா இல்லை, பார்த்தவங்களுக்கு அது புரியலையா, அதையும் தானே பார்த்தாங்க. ஒரு சண்டை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போயிருக்குன்னா அதில் ஒரு நாள் ஃபுல்லாக விசித்ரா மேம் மட்டும் தான் பேசியிருக்காங்க. இவள் வந்து ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் தான் பேசியிருப்பா. ஆனால் அது மட்டும்தான் பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. அதுக்கான பதிலும் நம்மளுக்கு தெரில இல்லை இன்னும். நெக்ஸ்ட்டு அந்த வீக் போயிடுச்சு. எல்லோரும் போய் விசித்ரா மேமை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினாங்க. அப்போது அர்ச்சனா வந்து பதில் கொடுத்தா. அர்ச்சனா அழுததுனால எல்லோரும் போய் சாரி கேட்டாங்க. அது கேங் ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார் இவங்கெல்லாம் கேங் ப்ளே பண்ணுறாங்கன்னா, அப்போது விசித்ராவும் அர்ச்சனாவும் கேங் ப்ளே பண்ணுறீங்களா, நீங்களும் கேங் ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விசித்ரா மேம் அந்த சண்டே எபிசோட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வந்து அவள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தனியாக ப்ளே பண்ண. அப்போது அவளும் ஸ்மால் பிக் ஹவுஸ்க்கு வந்துட்டா. மேம் வந்து ஸ்மால் ஹவுஸில் இருந்தாங்க. அப்போ அவள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து தனியாக ப்ளே பண்ண பார்க்கலாம், நம்மளை எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களா, நீ தனியாக இருவணும், உனக்கான இதை தனியாக. ஆனால் அது அந்த ஒரு வீக்லேயே அவள் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வந்துட்டா. இங்கே உள்ளவங்க அவளை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்யலை. பெரிய அளவுக்கு அவள் பெரிய அளவுக்கு வர அளவுக்கு அங்கே உள்ள ஒன்றுமே அவள் செய்யலை. ஆனால் வெளியே அது பெரிய அளவுக்கு அவள் வந்து ரொம்ப கிரேட்டாக ஒர்க் பண்ணதாட்டு வெளியே காட்டப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து
அந்த வீக் அவங்க விசித்ரா மேம் தான் சொல்கிறாங்க, நீ தனியாக ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீக்லேயே விசித்ரா மேமுக்கும் தினேஷுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. கேப்டன்சிலையும் நாமினேஷன்லேயும் விசித்ரா மேமுக்கும் தினேஷுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் அது வெளியே வரல. அது மூலமாக தினேஷ் வந்து விசித்ரா மேமுக்கு எனிமி ஆயிருக்காரு. இது நம்மளே அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் விசித்ரா மேம் லாஸ்ட்டாக சொல்லும்போது அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது நம்மளாலே. அந்த டைமில் தினேஷ் வந்து கரெக்டாக அந்த அவங்க கொடுத்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அர்ச்சனா வந்து இந்த சைடு வரும்போது அவங்கள பற்றி தப்பாக சொல்லும்போது, ஆனால் அர்ச்சனா சொல்லியிருக்கலாம், மேம் அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை, அவள் நன்றியை மறந்துட்டா. அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. அவங்க கூட தினேஷ் கூட சேர்ந்துட்டு மேமை இது பண்ண ஆரம்பித்தா. ரொம்பவே டார்ச்சர் பண்ணினா. அந்த வீக் டார்ச்சர் பண்ணும்போது ஏன் மக்களால் கொஸ்டின் பண்ண முடியல. அவள் ரொம்ப ரூடாக நடந்தாள் அந்த வீக்கில். விசித்ரா மேம்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்தா. வெளியே மாயா பூர்ணிமாவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியே மாயா பூர்ணிமாவை ரொம்ப தாக்குனா. யார் யாருக்கு என்ன மாதிரி பேர் இருக்குது வெளியே, இந்த மாதிரி அவங்கள இந்த மாதிரி அவங்கள தாக்குனா நம்மளுக்கு இந்த மாதிரி ரீச் ஆகும் தெரிஞ்சு பாயிண்ட் பண்ணி தாக்குனா. இதில் அவள் ஒன்றும் சாதனை படைக்கலையே. வெளியே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, யார் யாரை எந்த மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கீங்க, யார் யாருக்கு என்னென்ன பேர் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த வீக் ஃபுல்லாகவே அவங்கள அடித்தா. அப்போ அதுக்கான வாய்ஸ் கொடுக்கும்போது அதுக்கான வெளியே அது இன்னும் ரியாக்ட் அவள் வந்து பெருசாக காட்டப்பட்டா. அந்த வீக் அப்படி போயிடுச்சு. அப்புறம் கமல் சார்கிட்ட திட்டு வாங்கினதோடு அந்த வீக் அதுக்கு பிறகு அவள் சைலண்ட் ஆகிட்டா. விஷ்ணுகிட்ட பேசினது, அந்த டஸ்ட்பின் பாக்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் எடுத்து காட்டினதெல்லாம் ரொம்ப ரூடு. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் நம்ம இதை பாராட்டுவோமா? ஆனால் பாராட்டப்பட்டுச்சு இந்த இதுவும். நான் பேசிகிட்டே இருக்கும், திடீர்னால டஸ்ட்பின் எடுத்து இதுதான் நீன்னு காட்டும்போது அது கூட அங்கே பாராட்டப்பட்டுச்சு. இவ்வளோ தூரத்துக்கு அர்ச்சனா இருக்காளான்னு. இதே மாதிரி ஒரு பெண் வெளியே நடந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதானா? அவள் பண்ண எல்லா தப்புமே பாராட்டப்பட்டு அந்த தப்பு வந்து பெண்கள் செய்யறதுக்கு தூண்டப்பட்டிருக்காங்க. தப்பான விதத்தில் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ண போய் இனி வர ஜென்ரேஷனில் உள்ள பெண்கள் வந்து அதே விஷயத்த செய்ய போகிறாங்க தைரியமாக. ஏன்னா பாராட்டப்பட்டுட்டால. டஸ்ட்பின் எடுத்து காட்டினது, நீ ஒருத்தரை கோவப்படுத்தி அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுத்தணுமோ கோவப்படுத்தி தப்பான வழிக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவள் பண்ணினது எல்லாமே பாராட்டப்பட்டுச்சு. அப்போது பாராட்டப்படும் போது இனி வர பெண்கள் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க என்ன செய்வாங்கன்னா நான் செய்கிறது கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. அர்ச்சனாவே பாராட்டப்பட்டிருக்காங்கன்னா இனி வர குடும்ப பெண்களாக இருக்கட்டும், இனி கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைங்களாகட்டும் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ, தப்பான காரியங்களும் சப்போர்ட் பண்ணீங்களோ, அவ்வளோ காரியங்களை இனி வர பிள்ளைங்க கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா நீங்கள் பாராட்டு கொடுத்துருக்கீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களே செய்ய தான் போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பாராட்டு. ஒரு டஸ்ட்பின் எடுத்து காட்டினது கரெக்டுன்னு வீடியோ பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பெரியவங்களை எதிர்த்து பேசினது கரெக்டுன்னு வீடியோ பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் கோபம் மூட்டி அவங்கள வந்து பழைய தப்பை சொல்லி காட்டி அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தர் வந்து நம்மளை பேசினா அவங்க பதிலுக்கு அவங்க தப்பை சொல்லி காட்டி அவங்கள வந்து செய்ய எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போனது முதல் கரெக்டுன்னு காட்டிட்டீங்க. அர்ச்சனா செய்தது எல்லாமே தப்பு, ஆனால் அதை கரெக்டுன்னு வெளியே காட்டிட்டீங்க. இனி வர பிள்ளைங்களும் அதை தான் செய்ய போகிறாங்க. தப்பான ஒரு மோட்டிவேஷன் அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். இவ்வளோதான் அர்ச்சனா செய்த சாதனைகள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே பெரிய சாதனை படைக்கலை. இவங்க தான் ஃபஸ்ட்டு யார் கூடலாம் சேர்த்து விஷ்ணு, விஜய் இவங்க கூடலாம் சேர்த்து வந்து என்ன சொல்கிறது, டியூட் சாங்ஸ் தான் க்ரியேட் பண்ணாங்க. இதுதான் ஒரு சாங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி போட்டாங்க. அதே பூர்ணிமா நேற்று வந்து சொன்ன அவங்கள ஜோடி மாற்றி பேசிட்டாங்க, ஜோடி மாறி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா. இப்படி போச்சுது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன சாதிச்சா அர்ச்சனா பிபி ஹவுஸில் வேறு எதுவும் சாதனை பண்ணியிருக்கானா நீங்களே சொல்லுங்கள், கீழே கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டு ஒரு இதில் வந்து டாஸ்கில் வந்து அந்த கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால, அது ரொம்ப ஒரு இதாக வீடியோ பண்ணி போட்டாங்க. அப்படி பார்க்க போனால் அந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்னா விசித்ரா மேம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவுக்காக இருக்கட்டும், நிக்சனுக்காக இருக்கட்டும், மாயா பூர்ணிமாவுக்காக இருக்கட்டும். மாயா பூர்ணிமா இப்போ வெளியே வந்து புள்ளிங்க இருக்காங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க விசித்ரா மேம் அவங்க கூட பேசுனது தப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தப்பானவங்கன்னு? அர்ச்சனாக்கு வேணால் தெரியும் வெளியே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, மாயா பூர்ணிமா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு வெளியேந்து போன அர்ச்சனாக்கு வேணால் தெரியும். ஆனால் அவளே
மாயாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அழுதவா தான். மாயா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இப்போ கிடைக்கலையே, எனக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லும்போது கூட மக்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியலை. உள்ளே வந்து அவளால் ஃப்ரெண்டை கேதர் பண்ணி வைக்க முடியலை தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தனியாக டான்ஸ் ஆடுவா. மார்னிங் சாங்ஸ்க்காக இருக்கட்டும், லைவில் பார்த்துருக்கேன், எல்லா ஈவினிங் சாங்ஸாக இருக்கும். தனியாக டான்ஸ் ஆடுவா, யாருக்கூடையும் சேர்ந்து டான்ஸ் ஆட மாட்டேன். அவளை ஒதுக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவளை யாருமே ஒதுக்கலை. அவளை ஒதுக்கிக்கிட்ட, அவ்வளோதான். டான்ஸ் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஆடிக்கலாமே, ஜாலியான பொண்ணாக இருந்திருந்தா. ஆடலையே. அர்ச்சனா ப்ளே பண்ணதாட்டு எனக்கு தெரில. என்ன ப்ளே பண்ணானுங்கிறது எனக்கு தெரில. கமெண்டில் சொல்லுங்கள், ஏதாவது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காளா, இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இது அவள் செய்து இதுக்கான தகுதி கிடச்சிருக்குன்னா, இந்த டைட்டில் பண்ணுறதுக்குரிய தகுதி கிடச்சிருக்கு அப்படின்னு யாருக்காவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன், பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு அர்ச்சனாவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். வின் பண்ணுறதுக்கு இந்த தகுதி அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் புரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டட்டும். நாங்கள் கண்மூடித்தனமாக விசித்ரா மேம்க்கு சப்போர்ட் பண்ணணுமா, இல்லை நல்ல ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, இல்லை அர்ச்சனா சப்போர்ட்டர்ஸ் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, உங்கள்கிட்ட ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்ததுலேருந்து இவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்தாங்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள்.